எல்லா ஜீவராசிகளும் கொடுத்த நீங்கள் ஒரு ஜீவனுக்கு கொடுக்கவில்லை என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அது இந்த பார்வதி அம்மா கேட்குறாங்க, வருத்தப்பட்டு கேட்குற மாதிரி சொல்றாங்க. காரணம் சோதிச்சது. ஆனால் சிவன் சொன்னார், அந்த ஜீவன் எந்த ஜீவன் சொல்லுங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி இடுப்பில் இருக்க அந்த முந்தானையை எடுத்து முந்தானையில் முடிஞ்சிருக்க அந்த ஜாடியை வச்சு அந்த ஜாடியை எடுத்து மூடியை திறந்து உள்ள ஒரு அது திறக்கிறதுக்கு முதல்ல உள்ள ஒரு எறும்புங்கிற ஜீவனை வச்சிருக்கேன், அந்த ஜீவனுக்கு நீங்க உணவளிக்கலன்னு சொல்ல, அது எப்படி உணவளிக்காம இருப்பேன் எனக்கு தெரியாதா, எப்படி உணவளிக்காம இருப்பேன் அப்படி சிவன் சொல்ல, என்கிட்ட இருக்கிற ஜீவனுக்கு நீங்க எப்படியா உணவளிக்க முடியும்? நானே முடிஞ்சு முந்தானே அதையும் மீறி நான் உள்ள வச்சிருக்கேன். சிவனை பார்க்க போன கணேசனையே உள்ள அனுப்ப விடாம அவருடைய தலையவே வெட்டினாங்க பாதுகாவலர்கள். அதை சொல்லுங்க. அதனாலதான் விநாயகருக்கு அதனாலதான் இன்னைக்கு யானை முகம் இருக்கு. அதுக்கு பல கதைகள் இருக்கு. ஒவ்வொரு கதையை சொல்றதுக்கே நேரம் இருக்காது. இந்த பனி நேரத்துல நீங்க பல கதைகள் சொல்றதுக்கு நேரம் நிச்சயமா இருக்கு. ஆமா, அந்த கதையை சொல்லிட்டு அப்புறம் இந்த கதையை சொல்றேன். எந்த பாட்டு பாடுவேன், பாடு கொஞ்ச நேரம் கழிச்சு பாடுறேன். சரி, அது மாதிரி அந்த ஜீவனுக்கு உணவளிக்கல அப்படின்னு சொன்னோன்னே எங்கம்மா அந்த ஜீவனை காட்டு. அவங்க எடுத்தாங்க, முந்தானை எடுத்தாங்க, மூடிய ஜாடியை திறந்தாங்க, உள்ள எறும்பை பார்க்குறாங்க. அந்த எறும்பு ஒரு அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? என்ன வேண்டுமானால் நீங்கள் மறைக்கலாம், ஆனால் எம்மை மீறி எதையுமே நீர் மறைக்க முடியாது. எல்லா ஜீவனுக்கும் உணவளிப்பதனுடைய வேலை, அது எங்கிருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் இருந்தாலும் சரி, அதை உணவளிக்கும் தன்மையை நான் கொடுக்குறேன். எல்லா இடத்துலையும் புகுந்து போகக்கூடிய தன்மை யாருக்கு? இறைவன் தான் இருக்கு. ஆன்மாங்கிறது என்ன? சூட்சம சரீரம், ஸ்தூல சரீரம். ஸ்தூலம்னா உடம்பு, சூட்சம்னா ஆன்மா. சூட்சம் என்ற ஆன்மாவுக்கு எங்குமே அழிவு கிடையாது. அந்த ஆன்மாவை அடையும் தருணத்தை எம்மால் நடத்த முடியும் என்பதை சுட்டி காட்டியவர் சிவபெருமான். பாருங்க, அதை விட திருமாலை பெருமாளை நினைத்து கொண்டிருந்தால் அப்படின்னு சொல்றாங்களே ஸ்ரீ ஆண்டாள், அனுதினமும் பெரியாழ்வார் கட்டி கொடுக்குற மாலைய என்ன செய்வாங்க, கண்ணனுக்கு சூடுறதுக்கு முதல்ல இந்த ஆண்டாள் தன் கழுத்துல சூடி அழகு பார்த்து, கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்து கண்ணனுக்கு தான் சூடுவாள். இது வழக்கமாக நடந்து கொண்டிருந்தது. தந்தை பார்த்தார், பெரியாழ்வார் மனிதர்களுக்கு போற மாலையை சுவாமி போடலாமா சந்தேகம் எழுந்தது. உடனே இவர் மாலையை கட்டினாரு, தன் கழுத்துல போட்டார், அழகு பார்த்தார். யாரு? பெரியாழ்வார். கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறாரு, மகமாரிய கழுத்துல. ஆமா, கழுத்துல போட்டு அழகு பார்த்தார். கொண்டு சாமிக்கு போடுறாரு, மாலை வந்து கீழே விழுந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதர்களுக்கு போற மாலையை சுவாமிக்கு போடக்கூடாது, அதுதான் உண்மை. ஏத்துக்கல. அப்புறம் இருக்கு, அப்படி இருக்கும்போது அந்த மக மட்டும் கழுத்துல போட்ட மாலையை அந்த கண்ணனுக்கு சுடும் பொழுது அதை மட்டும் எப்படி ஏற்றுக்கொண்டார்? தினமும் ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா மகளையை ஏற்றுக்கொண்டார் என்றுதான் அர்த்தம். அதனாலதான் சூடி கொடுத்த சுடர் கொடியான் அப்படிங்கிற பேர். மாலை கட்டி இனத்திலே பிறந்தோத்தை மாலையை மணந்தால். எந்த மாலை? திருமாலை பெருமாளை மணந்தால் ஸ்ரீ ஆண்டாள் முருகப்பெருமானை மணப்பதற்கு வள்ளி காத்து கொண்டிருக்கின்றாள். இது என்ன மாலையாக இருக்கும்? நாம் தேடும் செவ்வந்தி மாலை. நான் தேடும் சிவந்தி பூவிது ஒரு நாள் பாரு அன்றையில் போத்தது. நான் தேடும் சிவந்தி பூவிது ஒரு நாள் பாரு அன்றையில் போத்தது. இளவயது தடுக்கிறது அன்றில் போட்டது.
என்றைக்கு அந்த நிலை வருமோ நான் தேடும் அன்னையில் போட்டது போலே யார் இவள்? எதற்காக வந்தால் என்ன வேலையாக இங்கே காவல் புரிகிறார் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது வாட்டநாயக மகாவிஷ்ணுவின் கண்களில் தோன்றி அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் இருவரில் அமிர்தவள்ளி தெய்வயான என்ற பெயரில் எம்பெருமான் முருகனது திருவடி தாமரை வந்தது விட்டால் மற்றொரு சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவன் நம்மின் மனப்போகலாகி வள்ளி என்னும் பெயரில் முருகப்பெருமானுக்கு விதைக்கப்பட்ட நினைக்காட்டி காவலை மேற்கொண்டு ஆலோலோ சோ என்று ஆயலோட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பருவம் அங்கே வந்திருப்பானோ நான் பாடும் பொழுது இந்த பெண்மணி அன்பிருக்காரு. பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னும் கீற்று தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னும் கீற்று ஆயிரம் பாடல் பருவமங்கையோ தென்னங்கீற்று சுந்தரம் நிறைந்ததும் பொன்றிறந்த எந்த உலகிற்கே வந்தார்
காவலர் வைக்கலாம் அவரிடத்திலே கழகத்தை. ரொம்ப தூக்கம். யாரும் போல இங்கே தான் இருக்காங்க. தைரியமாக இருக்கலாம். தனியாக இருக்கணும்னு பயம் வந்துருச்சு. ஏன்னா வந்தர் வேற டெரர் மாதிரி இருந்தார். சமாளிப்போம். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விடக்கூடாது. அவர் ரொம்ப நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு துணிவாக, நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு துணையாக, நினைத்தால் முடிப்பேன் சரியாக. அடியிலே காத்தடித்தா ஐப்பசியில் அனைவரும் ஆடியிலே தோட்டெடுத்தோ ஐப்பசியில் பலைவரோ ஏறி வரும் காணவந்தால் எல்லாம் ஓடி வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கலாம் போங்க, என் காலம் வேணும் வென்றதில்லை வாங்கலாம் வாங்க. குளத்திலே தண்ணி இல்லை, கொப்பும் இல்லை, மீனும் இல்லை. குளத்திலே தண்ணியில்லை கொப்புமில்லை மீனுமில்லை, வெட்டியிலே பணமில்லை, சொந்தமில்லை, சொந்தமில்லை. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கலாம் போங்க, என் காலம் வேணும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. தென்னைய பெத்தா இளநீர், இல்லைய பெத்தா கண்ணீர். என்னையப்பட்டோ இளநீர் இந்த பிள்ளைய பெற்றோ கல்லீர். பெற்றவன் மனமே கிட்டம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பாதையிலே சொரிந்தா உடைகளும் சொந்தமடா. பாறையிலே சோறிருந்தோ கூடைகளும் சொந்தமடோ. உலகளே பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லை. யாரை நம்பி நான் பிறந்தேன் வாங்கலாம் போங்க, என் காலம் வேணும் வென்ற பிள்ளை வாங்கடா வாங்க. வாங்கடோ வாங்க. என் காவலும் வாங்கடா வாங்க. கைத்தட்டி அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. யாரும் தட்டலப்பா. 26 பேர் தட்டியிருக்காங்க. தட்ட சவுண்டு கேட்குதாயா? கானக்குரல். அப்படிப்பட்ட கானத்துக்குரியவர் யார்? ஏன் வந்திருக்கிறார்? எதற்காக வந்திருக்கிறார்? அவர்கிட்ட இன்னைக்கு என்ன சரக்கு இருக்கு? என்னது? ஏய், கடை அடப்பா. கடையே அடைச்சிட்டாங்களா? அப்புறம் சரக்கு இருக்கா? ஐயா அந்த சரக்கு இல்லைங்க. அவனை வியாபாரமா பண்றாரு. குளிர் காலத்துல இப்படி உட்கார வச்சது தப்பா போயிடுச்சு. அந்த சரக்கு இல்ல, ஆ, தமிழ் சரக்கு. அவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு இன்னைக்கு தமிழ் சரக்குன்னா பட்டையை சொல்றீங்களா? நம்ம தமிழ்நாட்டு சரக்கு விடுங்க. நானா மாட்டேங்கிறேன். இல்ல இல்ல, எனக்கு நேரம் நல்ல நேரம் தானே. அந்த ஆளை கூட சமாளிச்சிருவேன். உங்க 4 பேரை சமாளிக்கிறது எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. என்ன சொல்ற மாமா? விடக்கூடாது. ஸ்டடி ஸ்டடி. ஆ, கழகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா, கழகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா, கழகத்தில் ஏறு ஏறு ஏறி
சண்டை ஆரம்பிக்கும் போது கிளம்புங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓஹோ, கிளம்புங்க. முடிஞ்ச ஜாமான் செட்லாம் எடுத்துட்டு கூட கிளம்புங்க. சண்டையில் உடஞ்சால் உடையும். அண்ணே மைக் செட்லாம் ஆஃப் பண்ணே. ஏய் பந்தல்லாம் ஓ பிரிங்க. சண்டைனா வெளியில கேட்க கூடாதுங்கறியா? அப்புறம் ஊர் மக்கள் கூட்டிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம எப்படி பேர் வாங்குறது? சண்டை வெளியில கேட்டா தான் என்னப்பா நீங்க பேசுறதுக்கு என்ன அடிக்கிறாரு மாமா? யார் கொசு அடிச்சது? ஐயோ கொசு அடிக்கலங்க. சொல்லாத பேருன்னு ஒருத்தர் இருக்கானா? இப்போ உனக்கு இந்த பாடலை எழுதி கொடுத்த யார்? இந்த பாடலை இந்த நேரத்துல தான் பாடணும்னு உனக்கு சொல்லி கொடுத்தவன் யார்? கவிஞர் கண்ணதாசன். டேய் இந்த பாடலை இந்த நேரத்திலே பாட வேண்டும்னு சொல்லி கொடுத்தவர். யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கங்கிற அந்த பாட்டை கேட்குறீங்களா? அது காப்பி கொடுக்குறப்ப நான் கேட்குற மட்டும் சொல்லு. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க. அடுத்து என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க அப்படிங்கிறிய. ஆமா. நீ என்னைய வாங்கடா வாங்கன்னு சொல்றியா இல்லை வேற யாரையும் வாடா வாங்கன்னு சொல்றியா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். இல்லை உனக்கு இது மாதிரி நீ அவர் வந்தா பாடணும்னு உனக்கு சொல்லி கொடுத்தவர் யாரு? இவர் வந்தா பாடணும்னு சொல்லி கொடுத்தவர் யாரு? ஆண்டவனோட விதியை பத்தியல. இல்ல ஆண்டவனோட விதியை பத்தியல. இன்னைக்கு உங்க நாடகத்துக்கு வரணும், நாளைக்கு என் நாடகம் நிக்கணும் அப்படின்னு ஆண்டவன் எழுதிருக்கேன். நேத்து நின்று இன்னைக்கு வந்திருந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காரு. நீங்க அந்த கடுப்பெல்லாம் வைக்கிறீங்கன்னு தெரியுது சாமி. அதுக்காக நான் ஒன்றை சம்பளம் வாங்காம போக மாட்டேன். என்ன காலையில சம்பளம் கொடுக்க விடாம பண்ணிடுவேன் முருகேசன் அண்ணன். சரி அதான் பாருங்கள் சாமி. நான் இதை கேட்கல, நான் கேட்கறது மட்டும் பதில் சொல்லணும். சொல்லுங்க சாமி. தேவையில்லாத வேலையை நீ பேசிட கூடாது. உங்களுடைய பணி சிறக்கணும்னா என்ன எல்லாத்தையும் போக சொல்றேன் அப்படிங்கிற என்ன அர்த்தம்? இல்லங்க என்ன நடக்க போதா? இல்ல பிரச்சனை. சரி என்ன சரி ஏன் இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? அதாவது உங்க இடத்துக்கு வர நோக்கமே எங்களுக்கு கிடையாது. ஏய் அங்க திருவிழா நடந்துச்சுல, அங்கதான் அங்க வண்டியை நிப்பாட்டினோம். ஏன் கதையும் கேளு. நாளைக்குட்டாங்க அங்கே போய் நிப்பாட்டி பார்க்குறேன் நான். லைட் எல்லாம் எரியுது, கூட்டம் இருக்குது, மேடையை காணா. நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன், மேடையை காணா. மேடையை காணாமா? என்னடா மேடை இல்லாமல் இப்படி நாடகம் நடக்கும்னு பார்த்தா இந்த வள்ளியம்மா யோசனை சொல்கிறாங்க, என்னது இதுக்கு நேரம் போகணும் போல இருக்கு சார் அப்படிங்கிறாங்க. சரி அங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் மேடையை காணா. என்னடா பண்ணுறதுன்னு அப்படி கேட்டால் அந்த ராஜவாடுக்கார பையன் குண்டும் குழி மாற்றி ஒரு ரோடு இருக்கும், அதில் வாங்கன்னு சொன்னேன். குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டே வந்தீங்களா? ஒரு புது ரோடு வரும் பாருங்க. நேரம் புது ரோடுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவர்கள் என்னடான்னா நேர எரியோடு போய் அடுத்த புது ரோடு தானே. புது ரோடு தானே இது என்னடா புது ரோடுன்னு சொல்லி காரை ஓட்டிட்டு வந்தா அழகேசன் ஒரு யோசனை சொன்னார். என்னன்னு? தம்பி மேலே போகக்கூடாது, கீழே தான் வழி இருக்குன்னு சொல்லி இந்த அதுக்கு நேரம் ஓட்டி இங்கே வந்து பார்த்தா இதெல்லாம் அடைச்சிருக்குது. இந்த யோசனையை கேளு. இந்த மேடைக்கு வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு, அங்கே போயிட்டு இதில் வந்து முட்டிடுச்சு வண்டி. திரும்ப காரை திருப்புங்கிறாரு அலையசன். திருப்பணும்ல. சரின்னு திருப்பிக்கிட்டு வந்தா இந்த அந்த இடத்துல வந்துட்டு இருக்கேன். யாரா கார் ஓட்டுறவேன் அப்படின்னு பின்னால் ஒரு டூ வீலரு. அவரு முள்ளுக்குள்ள ஓட்டுறாங்க, கல்லுக்குள்ள ஓட்டுறாங்க அப்படின்னு. இந்த இடத்துல உன்னைய சந்திக்க வர்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னா என்ன காரணம்? என்ன அந்த கஷ்டத்தெல்லாம் யார்கிட்ட காட்டுன்னு தெரியுமா? நானா கிடைச்சேன். என் வேதனையெல்லாம் யார்கிட்ட காட்டுன்னு தெரியுமா? நானா கிடைச்சேன். அதேதான் பாருங்க சாமி. பாத்துக்க. ஆமா இவர் லொகேஷன், இவருக்கு லொகேஷன் போட்ட விஷயமே எனக்கு தெரியாது. காருக்குள்ள வந்து என்னமோ அனுப்பிச்சிருக்காருன்னு பாக்குறேன், அது லொகேஷன். அதுதான் லொகேஷனா? வீடியோ அனுப்பிச்சிருக்காருன்னே நான் விட்டுறது. நேரம் இருக்கும்போது பார்ப்போம், பார்த்துக்குவோம். வீடியோன்னு பார்த்தா இங்கே வந்து பாக்குறேன் லொகேஷன் போட்டிருக்காரு. அவர் அப்பவே அனுப்பிச்சிட்டாரு. அவர் முதல்ல அனுப்பிச்சிட்டாரு, நான் அதை கூட கவனிக்கல பாருங்க, உள்ளதான் இருந்து பார்த்தேன். சரி அதெல்லாம் போட்டேன். இடம் ஏன் இடம் நான் சொன்னேன். இடம் ஏங்க இது இப்பதான் நீங்க நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்க. இரு இது வரல உங்கள்ட்ட வந்து தப்பா பேசலனா? இல்ல தப்பா பேசல, இல்ல தப்பா பேசல இல்ல கிடையாது. அப்புறம் என்ன இதுவரை நல்லா பேச இல்ல, நான் வாடா போடன்னு பேசி இதுவரையில நல்லா இல்ல. நீங்க இதுவரையில தப்பா முட்டா பையலாடா. நீ என்ன முட்டா பையல? என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாடா போடன்னு பேச மாட்டே முட்டா பையலங்கறீங்க. இல்ல அதாவது இதுவரையில நல்லா இல்ல. நீங்க இதுவரை கேன பையல சொல்றேன், மறுபடியும் பேசிட்டு நான் வாடா போடனே பேசுமே கேன பையலங்கறீங்க. அப்படி பேச விட்டாதங்கறேன். பேசுங்க பேசுங்க. இதுவரை நல்லா பேசுனீங்களே, இப்ப வந்து நீங்க அதான் கேக்குறீங்க. போட்டனால தெரியும் பேசிக்கிறீங்களா, மறுபடியும் குறுக்க வச்சிக்கிறீங்க. இடம் எமக்கு சொந்தம். இடம் எமக்கு சொந்தம்.
எமக்கு சொந்தம் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கு. நானும் அத்தாச்சி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும்டா, உன்னை பார்க்கும்போதே உன் முகச்சாடையை பார்த்தேன் நான். இந்த வேலையை நீ பார்ப்ப அப்படின்னு. ஃபேமிலி ப்ராப்ளம். பெரிய சண்டை வந்துருச்சா? பிரச்சனையா? உங்கள் அண்ணன் என்ன பண்ணார்? வச்சிருந்தாரு. எதை? அத்தாச்சி. அப்படி சொல்லு. உங்கள் அண்ணனுக்கு முதல்ல யார் வச்சிருந்தது? எங்கள் அப்பா. எதை வச்சிருந்தாரு? அத்தாச்சி. சரி. உங்கள் அப்பாவுக்கு முதல்ல யார் வச்சிருந்தது? எங்கள் தாத்தா. எதை? அத்தாச்சி. மானங்கட்ட குடும்பம் வரா. ஏங்க அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சி எத்தனை வர? அண்ணன் பொண்டாட்டி இல்ல, ஏன் இடத்தோட அத்தாச்சிங்க நீங்க? வேற நல்ல வேற குடும்பத்தோட மான. இடத்துடைய அத்தாச்சி. இடத்துடைய அத்தாச்சி. அதுக்கு பேர் அத்தாச்சி இல்ல, அத்தாச்சி. அதான் அத்தாச்சி தான் போட்டுக்கிட்டேன். ஏய் அத்தாச்சி. அத்தாச்சிங்க விடுங்க, அதே போட்டு. அத்தாச்சி இட்டு இட்டு அத்தாச்சி. அத்தாச்சி. இங்க பாரு, இந்த வள்ளின மல்லினம் தெரியுமா? தெரியும் தெரியும். கசட தபர வள்ளினம். கலல பல்லல வள்ளினம். கசட தபர வள்ளினம். கலல பல்லல வள்ளினம். ஏய் கசட தபர கலல பல்லல அதுதாங்க வாயில வரும். ngங்கன நம்ம ngங்கன மங்கன அதுதான். ngங்கன நம்ம ஐய வராதெல்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணி. எரல வளல இடையினம். எரல வளல அந்த இடையில தான் பிரச்சனை. இந்த இடையில பார்த்து நிறைய பேர் சொத்தே வித்துட்டாங்க. நீ எப்படி? சரி அது போட்டோம், விட்டுருங்க. இடத்துக்கு போய் வெளி இடத்துக்கு போய் வெளிமலைச்சாரல். நீ பேசுறியா என்ன பேச சொல்றியா? இல்ல நீங்களே பேசுங்க. இடத்தோட பேர் சொன்னேன் அவ்வளவுதான். ஏன்னா எங்க இடம் வந்து குறுக்கு ஒரு பேசல. எங்க இடம் இல்ல. ஒண்ணு நீங்க பேசணும், என்ன பேசல. இல்ல நீங்களே பேசுங்க. இடத்து பேர் வெளிமலைச்சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியனால தான் ஆமா அதுக்கு வெளிமலைச்சாரல்னு பேர் வந்துச்சு. இது என்ன இது? ஐயா நீங்க பேசுங்க. அப்புறம் என்ன உங்களை எதுக்குயா இத்தனை குண்டுக்குள்ளில ஏத்திட்டு இருக்கோம்? மேடையில ஒரு நாரதர் என்ன பேசுறாருங்கறத கவனிக்காம சும்மா இடையில பூந்து பேசிட்டியே, கிறுக்கு போயிடலாம் நீயே. ஏய் இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் என்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறீங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். என்கிட்ட குறிப்பிட்ட நேரம், ஒரு குறைந்த நேரம் பேசினாலும் 4 நல்ல விஷயங்களை பேசிட்டு போங்க. அதை விட்டு நான் பேசுகிறப்ப குறுக்க பேசினா கேனத்தனமாக பேசிட்டு இருக்கேன். முட்டா போயிடலாம் நீ, லிச்சா போயிடலாம். இடத்து பேர் வெளிமலைச்சாரல். கேட்கடா பேசுறாடா, உன்னை சொல்ல சொன்னா அது இப்படி இருந்தா நான் ஏன் தட்டுறேன் அடிக்கிறேன்? இப்படி தட்ட. முனிவர்கள் வேள்வி நடத்தியதனால் வேள்விமலைச்சாரல். ஐயா ஐயா கண்டிப்பா காலையில முருகேசன் சம்பளம் கொடுக்க சொல்றேன், வாங்க. அவங்களே சொல்கிறா, ஒன்றும் பிரச்சனை இல்லைவா. கீழே இறங்கின உனக்கு எப்படின்னா அவங்க உட்காந்துருக்கவங்களுக்கு எப்படி இருங்க. இப்போ இதுக்கு பேர் என்னடா? இதுக்கு பேர் என்ன? ஆஹா பாவம் பார்த்தீங்களா நண்பருக்கு, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. அவருக்காவது சீக்கிரம் நாடத்தை பிடிக்கிறதா அவரை. அதுக்காக தான் வந்து நான் பேச வரல. ஐயா நான் பேசவே இல்லையா, விடுங்கய்யா. பேச மாட்டேயா. ஒரு வார்த்தை பேசணும்னா நீங்க என்ன ஏன்னு கேளுங்க. சரி இல்லாட்டி விளக்கமா இருங்க கிடக்கு எடுத்து என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க. ஒரு வார்த்தை நான் பேசல பிஞ்ச செருப்ப எடுத்து என்னமோ பண்ணுங்க. ஒரு வார்த்தை பேச மாட்டேன். பேசுவேன், வாயை திறக்க மாட்டேன். நானும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றேன். பேசுவேன். ஐயா நான் தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கு கை தட்டுறீங்க? அப்புறம் போட்டு அடிக்க. அது விடுங்க, கை தட்டாதீங்க. நீங்கள் தட்டுறதுனால தான் அவருக்கு. பேசுங்க, நீங்களே பேசுங்க. அப்புறம் நான் பேச உள்ளேன்னு சொல்கிறது, அப்புறம் என் டைம் போயிடுச்சுங்கிறது, இது எனக்கு தேவையா? ஆமாம் 7000 ரூபா சம்பளம் வாங்குறவர் நீங்கள், வெறும் 3500 ரூபா தான் எனக்கு. இது எனக்கு தேவையா? அப்புறம் நான் பேச உள்ளேன்னு சொல்லிவிட்டு என்னை மேலே குறை சொல்கிறது. காலையில் அப்புறம் நல்லா அடிக்கிறேன்னா
முதல் நாடகமே எப்படியா இந்த வருஷம் சீசன்ல எப்படி வச்சிருந்தா அப்படின்னு சிரிக்கிறியா அழுகிறியாடா? ரெண்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். வான்மீகி சிவஸ்வரம் அமைவதற்கு காரணமா இருந்தான். திருவான்மியூர் அப்படின்னு பேர் வர காரணம் இருக்குது. ஓடம் சொல்றீல, நல்லா சரியான ஆம்பளை, இடத்துக்கு உண்டான பேரு விளக்கம் மட்டும் சொல்லிப்போம். நாகம் உமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி ஏண்டா முகரைய பாரு, முகரைய எவன்டா வாங்கி வச்சிருப்பேன், அதை எவன்டா வச்சுட்டு மனுஷன் கையை அடிக்கலாமா, பிளாஸ்க் அடிக்க கூடாது. நாகம் உமிழ்ந்த விஷத்தை நாக உமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உன்னை சிவபெருமான். மதுரைன்னு வேறு இருக்கு, ஓரம் சொல்றீல, நீ சரியான ஆம்பளை. இதுதான் எனக்கு நாடக மக்களுக்காக நடிக்கிறியா நீ? நம்ம ரெண்டு பேரும் நம்ம இப்படி இது என்ன எப்படி பேச, நான் இப்படி என்ன நினைக்கிறேங்க? வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு போனார். மழை பொழிந்தது. ஐயா மழை பொழிஞ்சிச்சியா, விடுங்கயா. மழை பொழிந்தது, மழை பொழிந்தது. பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வெளியிட்டார். திருநெல்வேலி வருகு ஓரம் சொல்றீல, நீ சரியான ஆமலை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் நீ சொல்லிட்டு போயிரு. சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது இடையிலே கோடு வட்ட பலம் வந்தார். திருச்செங்கோடு அப்படின்னு பேர் இருக்கு, ஓடம் சொல்றீல, நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுற. சிவனும் சக்தியும் ஒன்றாக இருந்த உடனே வண்டாக உருமாறி சுத்தினார். இடுப்புல கை வைக்கிறாரு, இடுப்புல கை வச்சிருக்காரு. அவருக்கு ஆடுங்க அண்ணா, எடுப்புல வந்து கை ஆடுங்க. கண்டிப்பா இது பொத்து போங்க. காலையில சம்பளத்தை நீ அவன்கிட்ட கொடுத்துட்டு போற மாதிரி இதுல அடிப்பேன். எல்லாத்துலயுமே எனக்கு தட்டுப்பாடு இருந்துச்சுன்னா நான் என்னதான் பண்றது? சிவனும் சக்தியும் ஒன்றாக உருவானி வண்டாக உருவாரி திருவன்றுரை அப்படின்னு பேரு. முக்காடு போட்டு உட்காந்துருக்காங்க. ஐயா அவங்க பனியில உட்காந்துருக்காங்க. ஐயா அண்ணே முக்காடு போட்டவங்களே எடுத்துருக்கண்ணே. அடி தாங்க முடியலண்ணே, விளையாட்டுக்கு இல்லைண்ணே, வீங்கிருச்சுண்ணே, செவப்பா போயிடுச்சு. காலையில் இப்படி நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். 8500 ரூபா ஆகும். பிரிங்கிக்கு சிவபெருமான் சாப்பிட பிரிங்கி மருதமலை பரங்கி மலைன்னு பேர் இருக்கு. பரங்கி மலைங்க பேசிக்கங்க. பரங்கி மலை எங்களுக்கு தெரியாதா? என்னமா நீங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு எல்லாம் ஊர் பேர்லாம் தெரியாதா? இல்ல தெரியாதான்னு கேக்குறேன். சரி சொல்லு. நானும் ஏதோ போனா போட்டு புராணம் பேசக்கூடாது. நீ பெரிய ஆள் தான், நீ சொல்லுப்பா. புராணம் பேச உங்களுக்கு என்னங்க? நீங்களா ஊர் சொல்றீங்க, இப்ப நான் சொல்றேன். உங்களுக்கு எந்த ஊர் பேர் வேணும்னு கேளுங்க, நான் விளக்கம் கொடுக்குறேன். அப்படியா? நான் படிக்காத அண்ணே கை தட்டுங்க. இப்ப தட்டுங்க கையை. 57 பேர் தட்டியிருக்காரு. ஆனா இந்த பனிலையும் கட்டின கையை எடுத்து தட்டினா சொன்னதாப்பா தெய்வம். சொல்றேன் எதுக்காக? எனக்கெல்லாம் கட்டின எடுக்க முடியாப்பா என்னால. கவட்டவுல வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சூழல்ல அவங்க கை தட்டான பெரிய விஷயம். சரி நான் உங்கள்ட்ட நீங்க கேட்கிறேன், கேளுங்க. மணமேல்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா தெரியாதையா? கடற்கரை ஓரத்துல மணமேல்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. புராணமா சொல்லட்டுமா வரலாறு சொல்லட்டுமா? இல்ல நீங்க அதனுடைய வரலாறை நீங்க சொல்லுங்க. புராணங்கிறது வேற, நான் புராணம் பேசிட்டேன், நீங்க வரலாறு சொல்லுங்க. மணல் மேல்குடி ஏன் வந்தது ஊர் பேர்? ஏன் வந்துச்சு தெரியுமா? கேட்கணும், படிச்சாள்கிட்ட என்கிட்ட கேட்டீங்கன்னா தானே சொல்ல முடியும். சொல்லுங்க. மணல் மேல்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஏன் குடி வந்தது? அந்த காலத்துல பாருங்க குடிக்கிறவங்களுக்கு பார் கிடையாது. மணல் மேல் உட்கார்ந்து குடிச்சதுனால அந்த ஊருக்கு மணல் மேல் குடின்னு பேர் வந்துச்சு. தட்டலாம்ண்ணே. நன்றி தலைவா, நன்றி தலைவா. உட்காந்து குடிக்கிறது பார் இல்லைங்கிறதுனால மணல் மேல ஏறி உட்காந்து குடிச்சதுனால மணல் மேல் குடி. சரி நீங்க காரைக்குடி பக்கம் போயிருக்கீங்களா? கரூர் இருக்கு தெரியுமா? கரூருக்கு பக்கத்துல ஏம்பல்னு ஒரு ஊருக்கு. ஏன் அந்த ஊருக்கு ஏம்பல்னு ஒரு பேர் வந்துச்சு? இங்கங்க இந்த தேனிப்பட்டி ஷார்ட்கட்ல போனோம்னா 19 20 தானே ஏன்னா பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர். சொல்றேன் கேட்டுங்க. ஏம்பல்னு ஏன் பேர் இருந்துச்சு? அது மிகப்பெரிய ஒரு வரலாறு. என்ன வரலாறு? ஒரு பெரிய பஞ்சாயத்து. பஞ்சாயத்துல 2 கூட்டம். இந்த பக்கத்து ஒரு கூட்டம், இந்த பக்கத்து ஒரு. சரி.
தீர்ப்பு சொல்லிட்டாங்க. சரி. ஆனா தப்பான தீர்ப்பா போன உடனே சண்டை வந்தோடனே ஆளாளுக்கு அடிச்சுக்கிறாங்க. அடிச்ச உடனே இங்க ஒரு ஆள் ஒரு அறை விட்டானா, அங்கிட்ட ஒரு ஆள் அறை விட்டார். 2 பேர் அறை விட்டானா 2 பேர் ஆளோட பல்லும் கலண்டு கீழே விழுந்துருச்சு. உடனே இவர் போய் இது ஏன் பல்லுன்னு எடுக்கிறாரு, அவரு போய் ஏம்பல்லுன்னு எடுக்கிறாரு. ஏம்பல்லுன்னு எடுத்ததுனால ஏம்பல்னு பேர் வந்துச்சு. நன்றிண்ணே நன்றிண்ணே நன்றி. இந்த மாதிரி சத்தியமா யாரும் பதில் சொல்ல. நாளைக்கு ஏன் நாடகத்தை பாட்டு தெரியும். இந்த கடுப்பு பூரா இங்க காட்டுறீங்கன்னு தெரியும். சரி சரி, அது தெரியுது. இல்ல இன்னொரு பேர் முக்கியமான பேர் எனக்கு தெரியும். என்ன பேருங்க? ஏன்னா இதெல்லாம் தெரியும். மீமிசல்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் அந்த அம்மாவுக்கு அந்த மீமிசல்லாம் பாருங்க, கடலுக்குள்ள மீன் சல்லுன்னு போனதுனால அதனால மீமிசல்னு பேர் வந்துச்சு. கட்டுமாவடின்னு ஒரு இருக்கு. கட்டுமாவடின்னு ஏங்க பேர் வந்துச்சு? இங்க இருந்து 4 பேர் மீன் வாங்க போயிருக்காங்க. கூறு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு அமௌண்ட்டை சொல்ல, இவரு ஒரு விலையை சொல்ல, இந்தா கட்டுமா புடியா, கட்டுமா 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 கட்டாது, கட்டுமா கட்டுதா கட்டல புடி அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்ததுனால அது கட்டுமா வடி, புடின்னு வந்தது கட்டுமா வடின்னு வந்துருச்சு. இந்த மாதிரி நான் யாரு கை தட்டுங்கண்ணே, தட்டுனீங்கன்னா தானே முடிப்பாரு. வேணாம் என்ன சரி. இன்னொரு பிரசித்தி விட்ட ஊர் இருக்கு. சொல்லுங்க ஐயா. உண்மையாவே திருப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஏன் அந்த ஊருக்கு திருப்பூர்னு ஊர் பேர் வந்துச்சு? என்ன வர்றாருல என்கிட்ட கேக்குறீங்களா? திருப்பூர்னு ஏன் பேர் வந்துச்சு? 4 பேர் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கிட்ட வந்தோன்னு இப்படி கார் அப்படி போது புருன்னு விட்டாங்களாம். என்னது? அதான் புசுதான் திருப்பூர் வந்துருச்சுல. நன்றி நன்றிண்ணே. என்ன இவ்வளவு பெரிய ஊரா சொல்றேன்? அவன் அழகா அதெல்லாம் அவன் நிறைய படிச்சு வச்சிருக்கோம்ல. ஏன் காரைக்குடின்னு பேர் வந்துச்சு? ஐயா கார்ல குடிச்சதுனால காரைக்குடின்னு பேர் வந்துச்சுங்க. அப்படிங்க. ஏன் திருச்சின்னு? திருச்சி ஐயா ஐயா நிறைய நான் விளக்கம் சொல்லுவேன். ஐயா உங்க பேர் என்ன ஐயா? இதை எப்போ கேட்டிருக்கேன்? நேற்றே கேட்டிருக்கணும். ஏன் இப்போ கேட்குறேன்? அது நாளைக்கு எங்கள் நாடகம். சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனி பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தரமன், நடன பிரியா ருத்ரா, போஜன பிரியா குண்டா. என்ன கேட்குற? உங்க பேர்? சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனி பிரியா கந்தா என்பது. கலக பிரியா நாரதன் நாமதிகம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்ன கேட்குற? சந்திச்சல்ல. என்ன கேட்குற? என்ன கேட்குற? உங்க பேர்? சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனி பிரியா. ஆதார் கார்டில் வேலை பேர்லாம் போட முடியாது. சிம்பிளா ஒரு பேர் சொல்லுங்க. அப்படியா? ஆமா, நாரதர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்பா பேரு? அல்லல்வோம் வல்வினிவோம் அன்னை வீட்டிற்பந்த தொல்லைவோம் ஓகா தீரமோம் நல்ல குணமதிகம் ஆவரணை கோபுரத்தை வீட்டிற்கும் களமதி கைதுள்ளது. இத்தனை பேருக்கு ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும்பசிக்கு உதவாத அன்னமும் தாபத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்காத வெந்தனும் குறுமொழி கொள்ளாத சீடனும் பாவத்தை தீராத தீர்த்தம் பயனில்லை ஏழுந்தானே என்பதற்கு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிலரை இந்த உலகிலே இருக்கக்கூடியவர்களே அனைத்தையும் படைக்கக்கூடியவர் யாருன்னா இந்த உலக ஜீவராசலி அனைத்தும் படைக்கும் கடவுள் யார் அப்படின்னா அவர் தான் பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு பெருமைகள் இருக்கிறது, நான்முக கடவுள். அப்படிப்பட்ட சிறப்புகள் இருந்தது தான் அவருக்கு. அந்த பிரம்மாவையே தோற்றுவிக்கப்பட்டவனால் சிவனால் தான் தோற்றுவிக்கப்பட்டார் என்பதற்கு எடுத்துக்காட்டு யாருன்னா தந்தை என்பவர் சாதாரணப்பட்டவர் கிடையாது. இந்த தந்தை என்பவர் உயிரை கொடுப்பதற்கு காரணமாக இருப்பவர். அந்த கொடுத்த உயிரை நமக்கு மறு உயிராக கொடுக்கக்கூடியவர் தாயாகப்பட்டவர். அதனால உயிரை கொடுக்கும் தந்தை. அந்த தந்தை எல்லோருக்கும் தந்தை. எப்படின்னா ஒவ்வொரு ஜீவராசிலையும் படைத்து இந்த உலகத்திற்கு இவர்களுக்கெல்லாம் தந்தை என்ற ஒரு முறையிலே அவர் தோற்றுவிக்கப்படுகிறார். என்ன காரணம்? ஜீவராசினா எறும்பு முதல் ஈ முதல் அனைத்து ஆடு மாடு பறவைகள் அனைத்து ஜீவராசியில் ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதனால எல்லாருக்கும் தந்தை. ஒரு உயிரை ஒரு தாயிடம் கொடுத்து அந்த தாய் உயிரை கொடுத்தால் ஐயா தாய் நமக்கு குழந்தை என்ற பலனளிச்சு அந்த குழந்தை வளர்ச்சிரம் என்ற ஒன்றை கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா தந்தை. அந்த தந்தை யாருன்னா திருமணம் நுழைத்த தந்தை நடக்கும். அந்த திருமணம் முடிக்காமலே இவர் பிண்டம் என்பதை படைத்து இந்த பிண்டம் என்ற உலகிற்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் பிரம்மா. அதனால்தான் அவருக்கு பிரம்மா என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர காரணம் இருக்கு. என்னன்னா தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவது சோழனுடைய பெண்ணாவாய் அன்பில் சிலம்பி அளவிந்த தானரையும் செம்பர் சிலம்போ சிலம்பு அப்படின்னு சொல்லி அன்று
அவையும் கம்பரும் பாடுகிறார்கள். அவை யாருன்னா கலைவாணி வம்சம். அந்த கலைவாணி யார் அப்படின்னா அதான் ஏன்னா உட்கார்ந்து தவம் செய்யக்கூடியவர்கள் யாருன்னா அங்கார உள்ளடக்கி ஐம்பது சுட்டரித்து தூங்காமல் தூங்கி ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 ஒவ்வொரு தெய்வத்தை பின்ன கையை கட்டியிருக்காருன்னா காரணம் இருக்கு. காத்து வச்சு கட்டுறதுக்கு காரணம் 8 திக்கும் 16 குணம் எங்கு ஒன்றாய் முட்டி தலையில கை வச்சு சாகுறேன். யாரு? பத்மாசுரன். யார் தலையிலும் கை வைத்தாலும் சாவு. தன் தலையில கை வச்சேன் அதை வாய புத்துறேன். யாரு வாய புத்துறது? வாலி உள்ள சொன்னா தம்பி புத்துறேன். அண்ணனுக்கு தம்பிக்கு மிகப்பெரிய சண்டை. நெஞ்சில் அடக்கிறேன் யார? மகாலட்சுமியை. மகாவிஷ்ணு இதே தான் வரல கீழே வைப்பது லிங்கம். மனித உடம்புல எந்தெந்த பகுதி எந்த கண்ணை கட்டிட்டு வாழ்ந்த மகாபாரத அதுதான் மகாபாரத்துல யாருன்னா திரௌபதி. சிரித்தா ராவணேஸ்வரன் 10 கரை கொடுத்து நீக்க சிவமன் கட்ட பேரு சாமி. அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய பேரா? இப்ப கேளுங்க என்ன கேட்க வரீங்க? நீ கேட்கவே அப்பா பேரு கேட்ட. உங்க அப்பா பேரு நல்ல வேலை அப்பா பேரு சொன்ன. பொதுவா அப்பா எல்லாருமே அப்பா உங்க அப்பா தான். இப்பதான் புரிஞ்சிருக்கு நாடகமே அவருக்கு. உங்க அப்பா அப்படியா? சரி சரி தண்ணி குடிக்க வச்சிட்டியா போங்க. எங்க அப்பா நீங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. என்ன ஐயா ஐயா என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? தண்ணி குடிக்க சொன்ன தண்ணி அதான் அடிங்க. லைட்டாக சாப்பிடுங்க. குடிக்கிறதுக்கு 1 ounce. முட்டாப்பழ கமண்டலம் பார்த்துருக்கியாடா? பார்த்துருக்கேன். கமண்டலத்தில் மேலே ஒரு ஓட்டை இருக்கும். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? தண்ணீர் ஊற்றுவதற்கு. ஊற்றுவது. இங்கே ஒரு ஓட்டை இருக்கும். எதுக்கு? அதுதான் குடிப்பதற்கு. எந்த ஓட்டையில் தண்ணி ஊற்றுறோமோ அதே ஓட்டையில் குடிக்கக்கூடாது. ஊற்றுவது ஒரு ஓட்டை, குடிப்பது ஒரு ஓட்டை. நீர் என்ன செய்கிறீர்? ஒரே ஓட்டையில் தண்ணீரை ஊற்றி அதிலே குடிக்க சொல்கிறீர். தவறு நடந்து விட்டது. ஏன் தவறு நடந்து விட்டது? இந்த ஓட்டையில் பல ஓட்டையில் தவறு தான் நடக்குது. அந்த தவறை தான் கண்டுபிடிக்கிறதுனால அவ தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓட்டாங்க சாமி இதில் இங்கெல்லாம் ஓட்டா இருக்காது. இதே குடிக்கணுமா? மே ஓட்டையில் தான் குடிக்கணும். பூலோகத்துக்கு வந்து விட்டு என்ன செய்வது? குடிங்க குடிங்க. பூலோகத்தில் ஒரே ஓட்டை தான். பல பேர் ஒரே ஓட்டையில் தான் தண்ணி குடிக்கணும். பழம் என்பதற்கு பல காரணம் இருக்கியா? பழம் என்பதற்கே வாழை பழம். அதான் முக்கணி. முக்கணிலே சிறந்த கனி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை விட சிறந்த கனி இருக்கு. அது எலுமிச்சை. என்ன ரத்தம் ஊத்துது? என்னது? வெள்ளோல ரத்தமா ஊத்துது? ஐயா உனக்கு ஆண்ட வேண்டாம். உங்க ஊர்ல ரத்தம் வெள்ளையா இருக்கும். அதானே இப்படி ரத்தம் ஊத்துது? என்ன வித்தியாசமா இருக்கு? தண்ணியை குடிக்க தண்ணியை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிக்கிறீங்க. உலகத்துல எவ்வளவு சாமியா பார்த்திருக்கேன். கொடுமைப்படுத்துற சாமியை இன்னைக்கு தான் நான் பார்க்கிறேன். சரி நல்லது. இந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நன்றி சாமி. நாரத, தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்டம் வாசனு, பாட்டி மகாலட்சுமி. நீங்க யாரு? என் பேரு வீரத்தேவன். டேய் உன் பேரை யாரா கேட்டேன்? நீ யாருன்னு கேட்டிருக்கேன்டா. பதில சொல்ற. என் பெயர் வீரத்தேவன் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். சரி இது என் பேர் வீரத்தேவன். நீ யாரு? நீ யாருன்னு கேட்டீங்க. வேலைக்காரன் இந்த இடத்துல. டேய் கிறுக்கு பயிலாடா நீ. நீ என்ன வேலை பார்க்க வந்தானே நான் வேலைக்காரன்னு சொல்லணும். ஓ நீ யாருன்னு கேட்டிருக்கேன். அப்படி கேட்குறீங்களா? இந்த இடத்தில் நான் ஒரு ஆண்மகன். டேய் நீ என்ன பொம்பளை பிள்ளையானே கேட்டேன். ஆம்பளையா பொம்பளையானே இருக்குது. அதுவும் கிடையாதா? நான் நீ யாருன்னு கேட்டுக்கேன்டா. நீ யார் அப்படி கேட்குறீங்களா? இந்த இடத்தில் எங்க அப்பாவுக்கு நான் புள்ள. ஏண்டா திருட்டு நாயே, நீ யாருக்கு புள்ள? உங்க அப்பா யாருன்னு கேட்டேன். புரியுதா இல்லையாடா? சரி விடுங்க. நீ யாருன்னு கேட்டுக்கேன். இப்போ சொல்லிடுறேன் பாருங்க. என் பேர் வீரத்தேவன். உன் பேரை கேட்கலடா. நான் ஒரு காவல்காரன். என்ன வேலை அதெல்லாம் கேட்கல. நான் ஒரு ஆம்பளை. பொம்பளையான்னு கேட்க மாட்டேன். வேற என்ன மத்திரதாயா நான் சொல்றது? இந்த இடத்துல நான் என்னதை பண்றதுன்னு இதுதானே சொல்ல முடியும். சரி சரி சரி. உங்க அப்பா யாரு? அப்பா தானே. எங்க அப்பா வந்து நம்பிராஜன். சரி உங்க அப்பா பேரை கேட்கல. எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு புருஷன். ஆஹா உலக பெரிய விஷயம். உங்க அம்மா யாரு? எங்க அம்மா எனக்கு பொண்டாட்டி. அடிச்சதுல எங்க அம்மாவுக்கு பொண்டாட்டி. எங்க அப்பாவுக்கு. அவங்க 2 பேருக்கு நீ என்ன வேணும்? புள்ள வேணும். நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? நீயும் உங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கு என்னடா வேணும்? நான் இன்னும் எங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா புருஷன் வேணும். நான் புள்ள வேணும். அருமையா சொன்னீங்க. ஆமா சார். கை விடுங்க. வேணாம் வேணாம் சார். நீ உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு என்ன வேணும்? எங்க அம்மா பொண்டாட்டி வேணும். நான் புள்ள வேணும். அருமையா சொல்றீங்க. நன்றி சார். டைம் இல்லை டைம் இல்லை.
உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீயும் உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வேணும்? இந்த அளவுக்கு தான் நான் அப்படியே அங்கே போய் உட்காந்து நாடகம் பார்க்குறேன்னே. கேட்டீங்களா? சுருக்கமாக கேட்கிறேன். இவ்வளவு நேரம் கேட்க மாட்டேன். ஒரே வார்த்தையில் ஒரே வார்த்தை. ஓ மகேமொண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியாமையும் உனக்கு என்னடா வேணும்? அண்ணே வண்டி என்ன ஊருக்கு கிளம்புண்ணே. அவர் தூங்கிட்டாரு. ஐயா ஓ மகனுடைய மாமியா நான் ஒரு டம்மி பீசியா. அப்புறம் இன்னைக்கு பாத்ரூம்னே அது சும்மா உங்க பாத்ரூம்னு வேறயா? அது வேற பாத்ரூம்யா. சரி விட்டீங்கன்னா கலக்குது போயிடும். பாத்ரூம்னு லாஸ்டா குடிச்ச அப்பாடா பேசிக்கிட்டே பெற்றுருப்பாங்க போல இருக்கு. என்ன உங்க அப்பா வாடா போடன்னு பேசுற? ஐயா இல்லை நான் இங்கே என்ன அப்பாடான்னு சாமி இல்லை சாமி தெய்வமே. நல்லா இருக்கு. கிளம்புங்க தெய்வம். ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். ஆசீர்வாதத்தில் வாங்கினதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. எனக்கு லோன் வாங்கியிருக்கேன். எனக்கு கோச்சிக்காதீங்க. கட்ட முடியல. லோன் வாங்கியிருக்கேன். காலையில் போனால் லோனுக்கார தொல்லை, இப்போ வந்தால் உங்கள் தொல்லை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கு. நாடகத்துக்கு போட்டுவிட்ட 3000 திருப்பி வாங்கிட்டாரு. அந்த 3000 கொடு காலையில். ஐயா நீங்கள் பழி வாங்குறதுல இருக்கீங்கன்னு தெரியுதியா? தயவு செஞ்சு அந்த மூடுலேருந்து வெளியில் வாங்கய்யா. அந்த ஆளு நாரதரா இவங்க 4 பேர் நாரதரான்னு எனக்கு தெரியல. வாங்க சார். நன்றி மாமா. போட்டோவில் நாரத தெரிச்சு ஓடிட்டாரு. எவ்வளோ உங்களால் கெடுக்க முடியும் பண்ணிட்டாரு. நான் கேட்குறேன் சொல்லுங்க சாமி. இந்த பெட்டிக்கார தம்பிக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன்? ஐயா அவருக்கு போட்ட ஒல்ல நாரத தெரிச்சு ஓடுறான்னு சொல்கிறாரு. ஐயா காலையில் 1 லிட்டர் டீசல் போட சொல்லியிருக்காரு என் வண்டிக்கு. வேற ஒன்றும் இல்லை. அவருக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் திருச்சி போகணும். நீங்கள் ஒரு லிட்டர் டீசல் அப்படியே தொத்திட்டு கூட வந்துடுறேன்.